If you have any clarification, kindly ask me. I will explain once again in English. Okay. So இதில் நம்ம யூஸ் பண்ண போறது டோமோ ரெசின். இது வந்து பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோ. இது வந்து நான் டாக்ஸிக் கெமிக்கல். இது நம்ம யூஸ் பண்ணி நிறைய ப்ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். நம்ம மெமரிஸை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணலாம், டெக்கோ திங்ஸ் எல்லாமே இதுல வந்து பண்ணலாம். ஸோ டோபோ ரெசினோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 2:1. அதாவது ரெசின் வந்து நீங்க 100 ml எடுக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா 50 எடுக்கணும். ஸோ 2:1 ரேஷியோல எடுக்கணும். இந்த ரெசின் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெசின்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரெசின் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ரேஷியோ. பேஸ்ட் அப்பான் த ப்ராடக்ட் யூ ஆர் யூசிங், யூ ஹேவ் டு மெஷர் த ரேஷியோ ஆன் த மென்ஷன்ட் ப்ராடக்ட். ஒரு பளபளன்னு ஒரு ஃபினிஷ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்கா பவுடர் உங்களுக்கு கொடுக்கும். சாரி மேம். Ma'am, if you have any doubts, kindly ask me, ma'am. I will explain once again to all, okay? ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் இருக்கும். இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற கலர் பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்திருக்கீங்களா, மேட் லிப்ஸ்டிக், அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் இருக்கு. இந்த ஜெல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா அதை வச்சுட்டு இந்த ஜெல் வந்து உள்ள வச்சிருவாங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா இந்த ஃபிளவர்ல இருக்க அந்த வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டு ட்ரையா இருக்கும், வாடாது, எதுவுமே ஆகாது. பட் வந்து நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி எப்பயுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். சோ இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்கோ ஐட்டம்ஸ் யூஸ் பண்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளிட்டரி ஸ்டோன்ஸும் இருக்கு, நார்மல் மேட் ஃபினிஷ் ஸ்டோன்ஸுமே இருக்கு. இது வந்து நீங்க அவுட்டர்ல கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். சோ இந்த திங்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெசின்க்கு மோஸ்டா யூஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி மோல்ட். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்லயுமே இருக்கு. இல்ல கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் மாதிரி கேக்குறாங்கனாலும் வுடன் ஃப்ரேம் டீடைல்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை எப்படி பண்ணணும்ன்றதும் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரிதான். ஸோ ஒவ்வொரு மோல்டுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்து எல்லா திங்ஸுமே வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்க நார்மலா ஒரு மோல்டு வாங்கிக்கோங்க, 2 பிக்மெண்ட்ஸ் வாங்கி ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணும் போதே தெரியும். ஸோ இப்போ நான் 1 by 1 வந்து எப்படி வந்து ரெசின் மிக்ஸ் பண்ணணும், எப்படி போர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வினைல் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து நல்லா கோல்டன் ஃபினிஷ் கிடைக்கும் உங்களுக்கு. மோஸ்டா வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க. பட் உங்களுக்கு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறது கம்மியா கொடுத்துருக்காங்க பட்ஜெட் அப்படின்னா. பட் இந்த மாதிரி நீட் ஃபினிஷும் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து இந்த இன்சர்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து கண்டிப்பா போலாம். ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். நான் அப்படிதான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து இந்த கப்பல் கீ செயின் வந்து நம்ம பண்ண போறோம். 2 போட்டோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எஸ் கிடைக்கும். ஸோ நம்ம பிளாக் அண்ட் வந்து இதுல பண்ணிருந்தோம். மைக்கா பவுடர் ஊற்றினோம். ஸோ மைக்கா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிளாஸி லுக்லயும், மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன்லயுமே எஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 8 hours வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கீ செயின்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம கனெக்டர் ரிங் போட்டு எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க ரெசின்ஸ் நான் எக்ஸ்ட்ராவா மிக்ஸ் பண்ண சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணது எல்லாமே நான் லெட்டர்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம் எல் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எந்தெந்த லெட்டர்ஸ் வேணுமோ அந்த லெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பொறுமையா மோல்டுல இருந்து ரிமூவ் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் வந்து கோல்டன்ல வந்து உங்களுக்கு ஒரு கிளிட்டர் மாதிரி ரிங் வந்து டாப்ல ஹோல் போடுறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு. அந்த ஹோல்ல கரெக்டா இந்த ரிங்கை வச்சு லைட்டா அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடணும். அவ்வளவுதான். ஸோ ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டாப்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கனெக்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர். இந்த கனெக்டர் ரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த கனெக்டர் ரிங்ல இந்த ஹோல்ல வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுல இந்த கனெக்டர் இதை யூஸ் பண்ணி இது இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஸோ போட்டோ இருக்கனால போட்டோக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு டாப்ல வந்து நம்ம ஹோல் போட்டிருக்கோம். போட்டோ இல்லாம பிளைனா நான் உள்ள ஒரு கோட்ஸோ இல்ல ஒரு கலரோ ஒரு ஏதோ ஒரு தீம் மட்டும் உள்ள வைக்கிறீங்கன்னா நம்ம சென்டர்ல ஹோல் போட்டு நார்மலா நம்ம கனெக்ட் பண்ண பாத்தீங்களா அந்த எஸ்கே செயின் இந்த மாதிரி ஹோல் இருக்குல்ல, இந்த இடத்துலயே கம்மியா இருக்கும். பட் பாக்குறதுக்குமே லுக் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஷீட் யூஸ் பண்ணும் போது நான் பின்னாடி வந்து ரெசின் ஊத்துல, ஆனா சேம் அதே மாதிரி ஒரே பினிஷிங் தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நேத்து நீங்க கேட்ட டவுட் கிளியரா மேம்? ஷீட் வைஸ் வந்து நம்ம ஏன் போட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா அடியில நம்ம ரெசின் போர் பண்ணோம், இன்சர்ட் ஷீட்க்கு ஏன் பண்ணல அப்படின்ற டீடைல்ஸ் கிளியருங்களா? பாருங்க, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஃபிளார் டிசைன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ நிறைய டிசைன்ஸ் வேற வேற டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு ஜுவல்லரி பண்றோம் அப்படின்னா நிறைய அவைலபிள் இருக்கு. நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி ஹேங்கிங் யூஸ் பண்ணணும் போடணும்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேன்சி ஸ்டோர் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் இருக்கும் உங்களுக்கு. நார்மலா நம்ம வந்து ஹேங்கிங் மாடல் யூஸ் பண்ற ஹூக் இருக்கும். அப்புறம் இது கூட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்டர் கேட்டீங்கன்னா அதுவுமே கொடுப்பாங்க. இந்த ஹூக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 ஹூக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 rupees சம்திங் தான் வரும். இந்த கனெக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட்ல வந்து 20 இருக்கும், அதுவுமே 10 rupees தான். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு சேம் அதே கனெக்டர் தான், பட் இது என்ன கோல்டன் கலர்ல இருக்கும். ஏன்னா ஜுவல்லரி வைஸ் போறதுனால கோல்டன் கலர் போட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி கனெக்டரை ஓபன் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்க இது பண்றீங்க. ஓகே மேம். சோ ஒரு நீங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றீங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மாதிரி இந்த மாதிரி ஃப்ரேம் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெசின் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் கூட கொடுக்கலாம். மீதி இருக்க ரெசினை வந்து இயரிங்ஸா யூஸ் பண்ணி நம்ம இயரிங்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணலாம். அவங்க வந்து இது டெய்லி யூசேஜா இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி நாங்க கொடுத்துருந்தோம், எக்ஸ்ட்ரா ஒரு இயரிங்ஸ் பண்ணி கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா நம்ம சைட்ல வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம பண்றதை விட ஒரு ஒரு திங்ஸ் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா வெளியே பேசுவாங்க. நமக்கு அவ்வளவு காசு கொடுத்தோம், பட் இருந்தாலும் ஃப்ரீயா அழகா ஒரு இயரிங்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஒரு கீ செயின் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மள வந்து வெளியே அவங்களே வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்த பேஜ்ல பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கொடுப்பாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் செட்டிங் பண்ணிருந்தோம். ஸோ இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து நான் கீழே இருக்க அந்த ஸ்டாண்ட் வந்து ரிமூவ் பண்றேன். ஸ்டாண்ட் வந்து தனியா இருக்கும்னு சொன்னா பாத்தீங்களா, நம்ம கீழே வந்து கோல்டன் யூஸ் பண்ணிருந்தோம் நம்ம போர் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த கோல்டன் இருக்கு, மேல பிளாக் யூஸ் பண்ணதுனால பிளாக் இருக்கு. ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கும் இந்த ஸ்டாண்டு. இந்த மோல்டு வாங்கினீங்கன்னா தனியா நம்ம வந்து ஸ்டாண்ட் வாங்க வேண்டிய ஆப்ஷன் நமக்கு வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் வச்சதை பொறுமையா மோல்டுல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ 1 by 1 ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பொறுமையா எடுத்தோம்னா தனியா அந்த ஹார்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும் செப்பரேட்டா. ஸோ பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அது ரெசின் ஃபுல்லா இதா இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஹார்ட்ல வந்து அவங்க போட்டோ வச்சிருக்கோம். ஸோ லைட் வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து இதை வச்சிடணும். இது அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ஆகும். இப்போ நீங்க வந்து ஆன் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் அழகா உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். ஸ்டாண்டுக்கு நீங்க தனியா அமௌண்ட் போட தேவையில்ல. இது இந்த மோல்டு மோஸ்டா இந்த மாதிரி மோல்ட்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டும் அதோட சேர்ந்து வந்துடும். ஸோ ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டைப்ல இருக்கு. டிஃபால்ட்டாவே வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன்ல இருக்கும், சில்வர்ல வந்து நிறைய டைப்ஸ்ல அவைலபிள் இருக்கு. அது நமக்கு எந்த மாதிரி வேணுமோ இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எது டவுட் இருக்கு மேம்? புரியல மேம். ஸ்டாண்ட் பிரைஸ் எவ்வளவு மேம் வரும் மேம்? இது 80 rupees மேம். மெட்டல் ஸ்டாண்ட் இது. ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல மேல ஒரு கோல்டன் பினிஷோட ஒரு நம்ம கஸ்டமருக்கு ரேட் சொல்லும் போது ஸ்டாண்டோட சேர்த்து தான் சொல்லுவோம். ஸ்டாண்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லிருங்க. அவங்களுக்கு ஸ்டாண்ட் ஓகே அப்படின்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்ட் இல்லாம கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? இது 80 rupees வரும் இந்த மெட்டல் ஸ்டாண்ட். சோ இது நீங்க குடுக்குறீங்கன்னா இப்போ இந்த பீஸ் வந்து எந்த ரேட் கொடுக்கலாம் அப்படின்னா, இல்ல ரெசின் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ரெசின் வந்து பாத்தீங்கன்னா 500 worth, அதாவது பாத்தீங்கன்னா 150 ml நம்ம 2 டைம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 300 grams நான் வந்து ரெசின் யூஸ் பண்ணிருக்கோம். அது கூட இந்த ஸ்டாண்டோட அமௌண்ட், அப்புறம் போட்டோ பிரிண்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த பிரிண்ட் எவ்வளவு ஆகுது அந்த பிரிண்டோட அமௌண்ட், அப்புறம் நம்ம கோட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வினைல் ஸ்டிக்கர்ஸ், கோல்டன் ஸ்டிக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வினைல் ஸ்டிக்கர்ஸ்க்கான ரேட் ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்க ஒரு 3 hours இந்த ஃப்ரேம் பண்றதுக்கு நீங்க உட்காரீங்க அப்படின்னா 1 hourக்கு 150 இல்ல 100 rupees வச்சு அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு டோட்டல் அமௌண்டோட ப்ராஃபிட் 10% எனக்கு ப்ராஃபிட் என்னோட கம்பெனிக்கு வேணும்னா நீங்க 10% ப்ராஃபிட் தனியா எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்ல 15% வேணும்னா 50% டோட்டல் அமௌண்டோட 15% வந்து அமௌண்ட் எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாம் உங்களுக்கான அமௌண்ட். நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து ஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான அந்த ஒர்க் அமௌண்ட், அப்புறம் உங்க கம்பெனி கூட ப்ராஃபிட். இது எல்லாம் தான் ஒரு பீஸோட